ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்ய போறோம். தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. 3 பட்டை, ஒரு ஸ்டாரு, 2 லவங்கம், பாசி பூவு, அவ்வளோதான். சோம்பு, ஒரு தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்துக்கங்க, ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கங்க. பூண்டு மட்டும்தான் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி எதுவுமே கலந்துக்காதீங்க, சரியா? பூண்டு மட்டுமே தோல் உரிக்காமலே மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுது பார்க்கலாமா? எண்ணெயை அளவா ஊற்றிக்கங்க, தேவையான அளவுக்கு ஊற்றிக்கங்க. இந்த இப்போ மசாலா இருக்கு இல்லையா, இந்த மசாலாலாம் போட்டுக்கங்க. போட்டு கொஞ்ச நேரம் அது வைங்க, ஸ்லோவாக வைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. அடுத்தது நம்ம பண்ணுறது சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அது பொரிச்ச உடனே நம்ம போட வேண்டியது ஆனியன் போட்டுக்கணும். முக்கியமா ஆனியன் போட்டாச்சா? முக்கியமா நம்ம போட வேண்டியது என்னன்னா, தயவு செஞ்சு பூண்டு மட்டுமே போடுங்க, இஞ்சி போடாதீங்க. நல்லா இருக்கும், இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. லஞ்சு காலையில எப்படி செய்யுது என்ன செய்யுதுன்னு யோசிப்பீங்க. இது 5 நிமிஷம் தான், கடகடன் கட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டு. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியன் போட்டு நல்லா இது ரொம்ப வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம பூண்டை மிக்சியில் அரைச்சது, பூண்டு மட்டும்தான், இஞ்சி வேண்டாம். இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஸ்லோவாக வைங்க, அடி பிடிச்சிடும். ஓகே, இது மாதிரி வதங்கினா போதும். அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம், ஓகேங்களா? இது சூப்பராக இருக்கும் சாதம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பூண்டு சில பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். குழந்தைங்க இப்படி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு வாங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. தக்காளி நல்லா இது மாதிரி மசியணும். நல்லா மசிச்சு முடிச்சோடனே நான் ஒரு அழகு தான் நான் சாதம் போட்டிருக்கேன். நீங்க எவ்வளோ அழகு வேணுமோ, எத்தனை அழகு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, வதங்கிறதுக்கு நான் உப்பு லைட்டாக போட்டிருக்கேன், அதை வதங்கி முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் எடுத்துப்போம். லைட்டாக தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. இதுக்கு ஃப்ளேவரே எதுனா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு எந்த இதுவும் போடாதீங்க. கரம் மசாலா எந்த இதுவும் போடாதீங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டாச்சு, நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம். உங்களுக்கு காரம் வேணும்னா, உங்களுக்கு காரம் எப்படி இருக்கோ உங்கள் மிளகாத்தூள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு பார்த்துக்குங்க, மறுபடியும் உப்பு கொஞ்சோண்டு தான் போடணும். வதங்கியாச்சு, நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே போன சிம்பிளாக செஞ்சாலும் சூப்பராக டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன், அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வதங்கி வந்தால் தண்ணி எவ்வளோ அளவு நீங்கள் கிளாஸ் டம்ளர் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ நீங்கள் கரெக்டான உப்பு காரம் அதெல்லாம் பார்த்துக்கங்க, ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கொதிச்சாச்சு. அடுத்தது நம்ம சாதத்தை அரிசி போட வேண்டியதான். அரிசி போட்டாச்சு. நான் ஒரு அழகை தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சு. நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுருலாம், ஓகேங்களா? ஓகே, இது வந்தாச்சு. சிம்பிளா ஒரு 5 நிமிஷம் அந்த சமையல் வேலை இதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. நான் கம்மியா போட்டனால கொஞ்சமா எனக்கு வந்திருக்கு. 2 பேருக்கு தான் இது. நீங்க எவ்வளவு அளவு வேணுமோ அதை பாருங்க, ஓகேங்களா? இது தக்காளி சாதம், பூண்டு மட்டும் தான் போடணும், சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, பாய்.